காலை உணவு அப்படின்னாவே நம்ம வந்து அரசனை போல சாப்பிடணும் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ அந்த விதத்தில் எது பெஸ்ட் ஃபுட் மார்னிங் பொறுத்த வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட்? பெஸ்ட்டு ஃபுட்டுன்னு கேட்டோம் அப்படின்னா பயிர் வகைகள் நல்லாவே சாப்பிட்லாம். நம்ம நைட் வந்துட்டு ஊற வச்சு காலையில் லைட்டாக தாளிச்சு விட்டுட்டு கொஞ்சம் ஒரு 150 கிராம்ஸ்லேருந்து ஒரு 200 கிராம்ஸ் வரைக்கும் பயிர் வகைகள் வெறுமனே அது சாப்பிட்டு அது கூட இட்லி தோசை அப்படி சாப்பிடக்கூடாது. ஒன்லி பயிர் இந்த மாதிரி வகைகள் தாராளமாக சாப்பிட்லாம். பச்சை பட்டாணி, கிட்னி பீன்ஸு, வெள்ளை சுண்டல், கருப்பு சுண்டல், கார்னு, பீனட்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள். பீனட்ஸ் சாப்பிடும்போது மட்டும் இந்த வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி போட்டு கொத்தமல்லி உப்பு இந்த மாதிரிலாம் போட்டு சாப்பிடணும். ஏன்னா ட்ரை பீனட்ஸ் நம்ம ரோஸ்ட் பண்ணி இல்லைனா வேக வச்சு எடுக்கும்போது கொஞ்சம் டீஹைட்ரேட் ஆகும் உடம்பு. அதனால பீனட்ஸ் அந்த வேர்க்கடலை மட்டும் இந்த மாதிரி போட்டு சாப்பிட்டோன்னா அந்த மாதிரிலாம் ஆகாது. முட்டை ஒரு 3லேருந்து 4 முட்டை தாராளமாக வெறும் காலை உணவாக சாப்பிட்லாம். எக் ஒயிட்டும் சாப்பிட்ணும், எல்லோவும் சாப்பிட்ணும். இந்த மாதிரியான ரிச் ஃபுட் சாப்பிட்லாம். அண்ட் நட்ஸ் எல்லாமே நீங்கள் காலையில் தாராளமாக நம்ம எடுத்துக்கலாம். இல்லை கொஞ்சம் வந்துட்டு நான் நைட் ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டேன், மார்னிங் கொஞ்சம் லைட்டாக எடுக்கணும்னு நினச்சாலும் தாராளமாக ஒரு ஃபுல் பவுல் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலாம். மார்னிங் ஃப்ரூட்டில் வந்துட்டு நீங்கள் மாப்பழ வாழை வந்துட்டு தாராளமாக சேர்த்துக்கலாம். மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம் இது 3மே நம்ம சேர்த்துக்கிறது நல்லா தான் இருக்கும். அண்ட் வேறு என்ன மாதிரி உணவுகள் சொல்லலாம்? இந்த நான் சொன்ன மாதிரி நட் ஜூஸ், இந்த ட்ரை ஃப்ரூட் ஜூஸ்னு ஒன்று சொல்லியிருப்பேன். அந்த ஜூஸ் நீங்கள் குடித்தாலே போதும். ஆனால் இப்போ அந்த ஜூஸ் குடிக்கும்போது முன்னாடி வந்துட்டு நாங்கள் எந்திரிச்சிலேருந்து காலை உணவுங்கிறது நம்ம ஒரு 7:30 8க்கு சாப்பிட்றது. ஆனால் எந்திரிச்சோடனே சாப்பிட்ணுங்கிறது தான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நான் வந்துட்டு என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் வந்துட்டு ஒரு 7:30 7 o'clock வந்துட்டு கேரட் டீடாக்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு, ஐஸுக்கு, கட் ஹெல்த்துக்கு எல்லாத்துக்குமே கேரட் வந்துட்டு ஒரு டீடாக்ஸ். ஸோ மார்னிங் எழுந்திரிச்சோடனே ஒரு அமிர்தம் உள்ளே போகிற மாதிரி. அந்த மாதிரி தான் நாங்கள் நார்மலாக வந்துட்டு நான் நெய் குடிக்க சொல்லுவேன், தேங்காய் எண்ணெய் குடிக்கலாம், நல்லெண்ணெய் குடிக்கலாம். இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எந்திரிச்ச உடனே நம்மளோட உடம்பு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்போது ஒரு உணவு நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த உணவு உடம்பு வந்துட்டு அப்படியே எடுத்துக்கும், கட்டி அணைச்சிக்குங்கிற மாதிரி ஒரு விஷயம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிற ஃபுட்டே நிறைய சொல்கிறீங்க. நல்லெண்ணெய் சொல்கிறீங்க, கோகோனட் ஆயில் சொல்கிறீங்க, இப்படி சில பேர் லெமன் ஹனி அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. வெந்தயத்தை ஊற வச்சு சாப்பிடுங்க, கொண்டக்கடலை 4 வச்சு சாப்பிடுங்க, ஊற வச்சு, இப்படி இவ்வளோ சொல்லும் பொழுது எது யாருக்கு சூட் ஆகும், எப்படி எதை நம்ம எடுக்கலாம், இல்லை எதை விடலாம், இல்லை எல்லாத்தையும் ஒரு வாரத்தில் ஒரு நாள் ஒரு வெரைட்டி மாதிரி எடுக்கலாமா? அப்படி நம்ம சொல்ல வேணும். இப்போது நமக்கு என்ன பிரச்சனைன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கானதை எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன நினைப்பேன், எனக்கு நல்லா முடி வளரணும்னு நினைப்பேன், எனக்கு மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லாதனால ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்துப்போம். அதனால நான் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுறது நெய். இப்போ வந்துட்டு பிரெயின் டிஸார்டர்ஸ் இருக்குது, மெமரி லாஸ் இருக்குது, ஆட்டிசம் இருக்குது, பார்க்கின்சன்ஸ் இருக்குது, அல்சைமர்ஸ் இருக்குது. இந்த மாதிரியான நியூரலாஜிக்கல் டிஸார்டர்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு நெய் ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம். நெய் உருக்கி ஸோ நெய்யை உருக்கிட்டு ஃபாலோட் பை 2 glasses ஆஃப் வார்ம் வாட்டர். அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 20 minutes ஆஃப் வாக்காவது பண்ணணும். இது வந்துட்டு ஒரு கரெக்டான மெத்தட். இதே முட்டு வலி, முதுகு வலி, கை கால் வலி இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சுன்னா நல்லெண்ணெய் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வந்துட்டு வயசுக்கு வரும்போது கொடுப்பாங்களே ஒரு ஃபுல் முட்டை, அந்த முட்டையை குடித்ததுக்கப்புறம் அது ஃபுல்லாக நல்லெண்ணெய் வச்சு கொடுக்கும். ஸோ நல்லெண்ணெய் வந்துட்டு எலும்புகள் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ்க்கு வந்துட்டு பயங்கரமாக கேட்கும். அதுவும் அதே மாதிரி தான். நல்லெண்ணெய் குடிச்சிட்டு 2 கிளாஸ் வார்ம் வாட்டர் ஃபாலோட் பை அட்லீஸ்ட் ஒரு 20 minutes ஆஃப் வாக். அண்ட் வேறு என்ன நம்ம குடிக்கலாம் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் வந்துட்டு அது ஒரு யூனிவர்சல் திங் மாதிரி. ஃபார் எனி திங் யூ கேன் ஹேவ். எல்லாத்துக்குமே தேங்காய் எண்ணெய் வந்துட்டு ஒரு 4 ஸ்பூன் தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ நீங்கள் சொன்ன அந்த ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் ரொம்ப ஒரு வைரல், நிறைய பேர் அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சந்தேகம் வருது. இந்த பிசிஓடிஸ் இருக்கிறவங்க அதை குடிக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி என்னையே நிறைய பேர் வந்து அதை கேட்டாங்க. ஏன்னா வெயிட் வந்து போடுமா, அதில் அவங்க எடுத்துக்கலாமா, இல்லை அவங்க அது மட்டும் எடுத்துக்கிட்டா போதுமா? ஏன்னா வெயிட் ரிடக்ஷன் தான் அவங்களதுல மெயினாக பிசிஓடிஸ்க்கு சொல்லப்படுது. கண்டிப்பாக அதை அவங்க எடுத்துக்கலாமா? எவ்வளோ அதாவது அந்த அளவுலையும் ஒரு சின்ன வேரியேஷன் இருக்குது. அதில் வந்து பால் ஊற்றலாமா, வெறும் தண்ணி தான் போடணுமா, தண்ணினா எவ்வளோ சேர்த்தலாம்? கண்டிப்பாக இந்த மாதிரியான. ஓகே. ஸோ இது வந்துட்டு யார் குடிக்கலாம் அப்படின்னா வெயிட் போடணும்னு நினைக்கிறவங்க குடிக்கலாம், வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க குடிக்கலாம். ஆனால் வெயிட் லாஸ் பண்ணணும், இந்த ஜூஸ் வந்துட்டு வெயிட் லாஸ்க்கு உதவும், அது வாய்ப்பு இல்லை. அதே வந்துட்டு வெயிட் போடணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு அந்த ஜூஸில் மில்க் ஆட் பண்ணிக்கலாம், வாழைப்பழம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நல்லா வெயிட் கெயின் பண்ணி கொடுக்கும். இந்த ஜூஸை நீங்கள் மார்னிங் ஊற வச்சுட்டு, அதாவது நான் சொன்ன அந்த 6 இன்க்ரீடியன்ஸ் மட்டும் மார்னிங் ஊற வச்சுட்டு ஈவினிங் குடிச்சிங்கன்னா நல்லாவே வெயிட் போடும். ஸோ ஈவினிங் குடிக்கும்போது கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க, ரா மில்க்கும் ஆட் பண்ணிக்கலாம், காய வச்ச பாலையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
ஆட் பண்ணிட்டு ஒரு வாழைப்பழம் ஃபுல்லாக போட்டு நீங்கள் blend பண்ணி குடிச்சிங்கன்னா பயங்கரமாக சூப்பராக வெயிட் போடும். ஒரு மாதத்துக்கு ஒரு 2.5லேருந்து 3 கிலோ போடும். அதுவே ஏற்றுறது கஷ்டம் தானே. ஸோ அது ஒன்று. அண்ட் வெயிட்டில் அந்த ஜூஸை குடித்தோடனே ஒரு 20 மினிட்ஸ் வாக் போயிடுங்க. சும்மா உட்காந்துட்டோன்னா அப்டமன் ஃபேட்டு தேவையில்லாத இடத்துல வெயிட் போடும். அதே ஒரு 20 மினிட்ஸ் வாக் போயிட்டோன்னா தேவையான இடத்துக்கு வெயிட் போடும். இது ஒன்று. பிசிஓடி வெயிட் லாஸ் பண்ணணும்னு இருந்தீங்கன்னா போடாதீங்க. ஆனால் நான் பிசிஓடி இருக்குது, நான் நல்ல வெயிட்டில் இருக்குன்னா யூ கேன் டெஃபினெட்லி டேக் தட். அண்ட் டயபெட்டிஸ் பேஷண்ட் வேண்டாம். ரொம்ப டயபெட்டிஸ் பீக்கில் இருக்குது, 400 200னா வேண்டவே வேண்டாம். டயபெட்டிஸ் எடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வேணால் ஒரு ஜூஸ் நான் சொல்லலாம். இப்போது நீங்கள் பாதாம் ஒரு 25 போட்டுக்கோங்க, இல்லைனா ஒரு 15லேருந்து 25 பாதாம் நீங்கள் போட்டுக்கலாம். ட்ரை கிரேப்ஸ் வந்துட்டு ஒரு 10லேருந்து 15. இதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு குவான்டிட்டியே ஒரு 1/2 கிளாஸ் வரும். யூ கேன் ஆட் வாட்டர். இது வந்துட்டு டயபெட்டிஸ் நல்லா குறைச்சி கொடுக்கும் இந்த ஒரு விஷயம். அதே நேரத்தில் இப்போ நீங்கள் மார்னிங் அடுத்த ஃபுட்டு பற்றிலாம் பேசும்போது நிறைய பயிறு வகைகள்லாம் சொன்னீங்க. அது வந்து கேஸ் உருவாக்கிடும் அப்படின்ற ஒரு சந்தேகம் பலருக்கு இருக்குது. அது இல்லாமல் அதை எப்படி நம்ம எஃபெக்டிவாக எடுத்துக்க முடியும்? இப்போது பயிறு வகை சாப்பிட்டுட்டு சும்மா உட்காரவங்களுக்கு தான் கேஸ்ட்ரிக்காக வரும். அது கேஸ்ட்ரைட்டிஸோ இல்லை இன்டைஜஷனோ நெஞ்சிலேயே நிற்குதுன்னு சொல்கிறது வந்துட்டு பயிறு வகை சாப்பிட்டு நான் சும்மாவே உட்காந்தேன். ஆனால் பயிறு வகை சாப்பிட்டு நார்மல் வேலைக்கு எஞ்சி போயிடுறாங்கல்ல, மார்க்கெட்டிங் ஜாப் ஏதோ ஒரு வேலைக்கு எந்திரிச்சு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனை வராது. சும்மா உட்காந்தா நீங்கள் பயிர் மட்டும் இல்லை, நம்ம எதை சாப்பிட்டு சும்மா உட்காந்தாலும் இது கேஸாக தான் மாறும். ஸோ வாட் எவர் ஃபுட் யூ ஹேவ் ஒர்க் அவுட் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும்.